அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று காணொளியில் காண விரும்புவது வேலைவாய்ப்பு அள்ளித்தரும் முருகன் வழிபாடாகும். சமுதாயத்தில் ஒரு பெரும் மரியாதை கிடைக்கும். நீங்கள் அரசு வேலைக்கு சென்று இருந்தால் அதற்குரிய மரியாதை அந்த ஊர் பொதுமக்கள் உங்களுக்கு அளிப்பார்கள். அதுவே நீங்கள் படித்திருந்தும் வேலையில்லாமல் இருந்தால் உங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். இவன் சாதாரணமாக இருக்கிறான், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, எதிர்கால திட்டமிடல் ஒன்றும் இல்லை என்று அவர் மனதில் நினைத்து கொண்டிருப்பார்கள். நம் சமுதாயமானது நம் வேலை வாய்ப்பினை வைத்து நம்மை எடை போடுகிறது. அந்த வேலை வாய்ப்பு தான் முன்பு சொன்னது போல் எளிதாக யாருக்கும் கிடைப்பதில்லை. நாம் ஒரு கட்டத்தில் நம்முடைய இலக்கானது அதனை கைவிட்டுவிட்டு வேறொரு பணிக்கு பிடித்தும் பிடிக்காமல் பணி செய்து கொண்டிருப்போம். இன்று காணொளியில் காண விரும்புவது வேலை வாய்ப்பினை அள்ளித்தரும் முருகன் வழிபாடாகும். நாம் அனைவருக்குமே தெரியும், பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்படி அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டுமென்றால் அதற்குரிய வேலை ஒன்று வேண்டும் என்பது தெரியும். நாம் எவ்வளவு போட்டித் தேர்வுகளில் முயற்சி செய்திருப்போம். தொடர்ந்து அரசு தேர்வுகள் போன்ற அனைத்து தேர்வுகளிலும் முயற்சி செய்திருப்போம். இருந்தாலும் தோல்வி அடைந்து கொண்டே இருப்போம். நம் வாழ்க்கை வளமாக நிச்சயம் நகர வேண்டுமென்றால் அதற்கு இறைவனிடம் அருள் கண்டிப்பாக நமக்கு தேவை. அப்படி ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் பின்பற்றக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக நம் காணொளியில் கூற விரும்புவது முருகன் கோயில் உள்ளது. வேலை அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய எளிதான ஒன்று கிடையாது, மிகவும் அரிதான விஷயமாகும். பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுமே சரி, இதற்கான பணிகளை தினசரி செய்து கொண்டிருக்கிறோம். வேலை ஒன்று வேண்டும் என்று. உதாரணமாக, நிறைய படித்து இருந்தால் மட்டுமே சென்றிருந்து அங்குள்ள சிரமங்களை அனுபவித்து கொண்டிருப்போம். இவ்வாறு வேலை செய்யும் இளைஞர்கள் நாட்டில் பல கோடி பேர் உள்ளனர். நாம் எதற்காக முயற்சி செய்தோம்? எது நம்முடைய முக்கியமான பணி? அதனை அனைத்தையும் மறந்து இந்த தோல்வி நம்மை தோற்கடித்து தவறான பாதையில் கொண்டு சேர்த்துவிடும். எனவே இது போன்ற கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு நாம் பிடித்த வேலையானது எப்படி அடைய வேண்டும் என்பதை இக்காணொளியில், முருக ஆலய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை அனைத்தையும் இக்காணொளியில் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக கிழமை முக்கியமானதாக இருக்கும். அவற்றுள் செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். எனவே முருக பக்தர்கள் நாட்டில் நிறைய பேர் தங்களுடைய தொழிலை ஆரம்பித்தாலும் சரி, இல்லை ஒரு தொழிலில் லாபம் ஈட்டும் வழிகளை மேற்கொண்டாலும் சரி, அதற்கான திட்டமிடுதல் போன்ற பணிகளை செவ்வாய்க்கிழமைகளில்தான் அதிகம் ஈடுபடுவார்கள். அப்போதுதான் முருகப்பெருமானின் அருள் நமக்கு உண்மையாக கிடைக்கும் என்பதில் அவர்களுக்கு பெரும் நம்பிக்கை இருக்கும். எனவே வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கு குறிப்பாக இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாருங்கள் காணொளியில் செல்லலாம். அந்த வேலையில் சேர்ந்து கொள்வோம், பிறகு பார்த்து கொள்வோம் என்று தங்களுடைய கனவு வேலையை விட்டுவிட்டு சாதாரணமாக ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இப்படி தாங்கள் ஆசைப்பட்ட வேலை கிடைக்க முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். நல்ல வேலை கிடைக்க வேலவன் வழிபாடு வேலை தொடர்பான அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடிய கிரகமாக திகழ்பவர் சூரிய பகவான் ஆவார். இருப்பினும் தெய்வங்களை நாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது வேலை தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முருகப்பெருமான் உதவி செய்வார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு முறையை பார்ப்போம். இந்த வழிபாட்டை நாம் முருகப்பெருமானுக்குரிய கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும். சரியாக சூரிய உதயம் ஆகும் பொழுது செய்வது சிறப்பு. முதல் நாளே நல்ல தேங்காயாக பார்த்து 3 தேங்காயை வீட்டிற்கு வாங்கி வரவும். அதை நன்றாக சுத்தம் செய்து அதில் மஞ்சள் தடவி வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். மறுநாள் காலையில் சூரியன் உதயம் ஆகும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அங்குள்ள முருகப்பெருமானின் சன்னதிக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து அது முழுவதும் பச்சரிசி பரப்பிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் எடுத்து வந்த தேங்காயை சரிசமமாக உடைத்து அதில் இருக்கக்கூடிய நீரை கால்படாத இடத்தில் ஊற்றிவிடுங்கள். பிறகு தேங்காய்க்கு சந்தனம் குங்குமம் வைத்து பச்சரிசியின் மேல் வைக்க வேண்டும்.
அடுத்ததாக இந்த தேங்காயில் சுத்தமான பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து செவ்வரளி பூக்களை உதிரியாக வாங்கி வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதலை மனதிற்குள் வைத்து கொண்டு அந்த பூக்களை மாலையாக தொடுத்து முருகப்பெருமானுக்கு கொடுக்க வேண்டும். சிறிது உதிரி பூக்களையும் எடுத்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதாக கொடுத்து விடுங்கள். பிறகு உங்களுக்கு நீங்கள் நினைத்த வேலை கிடைக்க வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள். இப்படி தொடர்ந்து 6 வாரங்கள் 6 தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையை சாற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நீங்கள் நினைத்த வேலை நினைத்தபடி கிடைக்கும். எனவே வேலை தேட வேண்டாம், அதுவே நம்மை தேடி வரும் என்று நினைக்காமல் வேலையை தேடிக்கொண்டு இந்த வழிபாட்டை செய்தால் முருகனின் அருளால் நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் முயற்சி செய்து பாருங்கள். முன்பு சொன்னது போல் வேலை தேடாமல் முருகன் வழிபாடு மட்டுமே செய்து கொண்டிருந்தால் வேலை கிடைக்காது. இளைஞர்கள் வேலைக்கு உண்டான பணிகளை தினசரி தேடிக்கொண்டே இருங்கள். உங்களுடன் முருகப்பெருமான் கண்டிப்பாக கூட வருவார். அவரும் உங்களுடைய கஷ்டங்களில் பங்கு எடுத்துக்கொண்டு உங்களுக்கான வேலை கிடைக்க விரைவில் உதவி செய்வார். எனவே இளைஞர்கள் இவை அனைத்து முயற்சிகளையும் தினசரி பின்பற்றி முருக வழிபாடு செய்து நல்ல வாழ்க்கை அடைய தெய்வீக சேனல் சார்பாக வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை காண்கிறோம். நன்றி, வணக்கம்.